Hello everyone, Vanakkam. I am Dr. Suraj Subrahmaniam. I am a consultant laparoscopic and bariatric surgeon at Fortis Hospital, Vadapalani. இந்த காணொளியில bariatric surgery பற்றிய சில அடிப்படை தகவல்களை உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். Bariatric surgery is a surgery done for correction of obesity. I would like to say a very beautiful quotation. Inside every obese individual, there is a thin man struggling to come out. And here we are to help that struggle much easier. Now I have got my bariatric surgery training in Taiwan. It's a IAGS recognized fellowship. அதுக்கான ட்ரைனிங் போகும்போது இந்தியாவில் malnutrition தானே ரொம்ப காமன், பேரியாட்ரிக் ட்ரைனிங் ஸ்பெசிஃபிக்காக அடாப்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்கும்போது my reply was, obesity is also malnutrition. உணவு இல்லாமல் இருக்கிறது எப்படி malnutritionோ, தேவைக்கு அதிகமான உடல் பருமனும் கொழுப்பு சத்தும் சேர்ந்திருப்பதும் ஒரு malnutrition. அதனால்தான் வேற எந்த உடல் உபாதைகள், சுகர், பிபி அந்த மாதிரி வேற எந்த உடல் உபாதைகளும் இல்லாமல் isolated obesity itself is a risk factor, which is called adiposopathy, angiogenic adiposopathy அப்படின்னு அந்த டெக்னிக்கல் டேர்ம். அதாவது சுகரோ பிபியோ எதுவுமே இல்லாமல் உடல் பருமன் என்ற ஒற்றை காரணத்தினாலேயே ஒரு மனிதருக்கு உடல் உபாதைகள், ஹார்ட் அட்டாக் உட்பட உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால பேரியாட்ரிக் சர்ஜரி இஸ் a definitive science and option for those people who are unable to lose weight by non-surgical methods. அந்த பேரியாட்ரிக் சர்ஜரியை with a proper training, with a proper scientific exposure, அது எவ்வளோ சேஃபாக minimally invasive laparoscopic பண்ணணும் அப்படின்றது தான் the way forward, which is what we are dealing now. So bariatric surgery starting from sleeve gastrectomy, where the stomach உடைய கெப்பாசிட்டியே கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறமா அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் உள்ளே போகக்கூடிய உணவு செரிமானமாகி அந்த குடலில் அது ஈர்க்கப்படுகிறது இல்லையா, அந்த இடத்துலையே பைபாஸ் பண்ணி அதிக உணவு சாப்பிட்டாலும் அது உள்ள செரிமானமான பிறகு அது முழுவதுமாக கொழுப்பு சத்தா மாறி உடம்புல சேராமல் இருக்கக்கூடிய மெட்டபாலிக் சர்ஜரிஸ், இதெல்லாம் தான் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் வி பெர்ஃபார்ம். அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ வித் ப்ராப்பர் ஆப்டிமைசேஷன், பேஷண்ட்டை சர்ஜரிக்கான முறையாக அவர்களை பிளான் பண்ணி எல்லாம் ஒரு ஹோலிஸ்டிக்காக எல்லா விதமான முன் ஜாக்கிரதையோடு அதை பண்ணும்பொழுது, லைக் ஆல் அதர் subspecialties of surgery, bariatric surgery is also a very safe procedure if done by proper hands on a proper setting. In 1953 Professor Hopkins is the first person who identified the rod lens system. அதாவது உடல் உறுப்புகளை உட்பகுதியில் போய் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு கேமரா வேணும். அந்த கான்செப்டே முதல்ல we should thank and we all owe to Professor Hopkins in 1953. அதுக்கப்புறமா ஒரு 30 ஆண்டுகள் கழிச்சு the first laparoscopic surgery was done in 1983. From then on it was only always uphill, and பல இந்த கான்செப்ட் கீஹோல் சர்ஜரி, மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அவங்களுடைய ஃபீல்டில் எடுத்துட்டு வந்து it has evolved so much now that it has almost replaced open surgeries and it has become a safe and sound surgical principle. சரி, இந்த keyhole surgery இல்லை இந்த laparoscopic surgery, laser surgery அப்படின்னு வேரியஸ் டேர்ம்ஸில் இது சொசைட்டியில் எல்லாருக்கும் இப்போ அதை பற்றி தெரியும். பட் பை அண்ட் லார்ஜ் எல்லாரும் இதை பற்றி சொல்லும்பொழுது இட் இஸ் அ காஸ்மெட்டிக்லி மோர் அக்ரியபிள், தழும்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், சூச்சர்லெஸ் ஸ்கார்லெஸ் சர்ஜரி அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை, பட் இதெல்லாம் மைனர் பெனிஃபிட்ஸ். தெர் ஆர் ஃபார் மோர் மேஜர் பெனிஃபிட்ஸ் இன் தட். அது எப்படி சொல்லணும்னா, அந்த உள்ள நம்ம ஹேண்டில் பண்ணுற அந்த டிஷ்யூ ஹேண்ட்லிங்கே ரொம்ப மினிமல் ரெக்வசட். அதனாலேயே புண் ஆடுறது ரொம்ப விரைவாக இருக்குது. த ரெக்கவரி ரேட் இஸ் 8 times faster. The amount of pain associated with laparoscopic surgery is 8 times lesser than the open surgery. Specific advantages கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை சொல்லணும்னா, நார்மலாக ஒரு சர்ஜரி கட் பண்ணுறோம், தையல் போடுறோம், உள்ள கட்டி எடுக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா அது அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருந்தாலும்
அதுவும் பேஷண்ட்டுக்கு ஒரு அடி தான், ஒரு 100 பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி தான், அது ஒரு சர்ஜிக்கல் ட்ராமா. ஸோ அந்த புண்ணு ஆறி வரும்பொழுது எந்த ஒரு இப்போ சாலை விபத்தில் அடிபட்டா எப்படி நம்மளுடைய ஹெல்த் குன்றி போதோ கொஞ்ச நாளைக்கு, அந்த ரெக்கவரின்ற ஒன்று இருக்கோ, அது மாதிரியான ஒரு சர்ஜரி ஒரு வயிற்று கழிச்சு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த பேஷண்ட் அதிலிருந்து ரெக்கவர் ஆகணும். இந்த சர்ஜரியுடைய நோக்கம் நிறைவடைந்தாலும் அந்த ட்ராமா ஆஃப் சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ணி பேஷண்ட் இயல்பு வாழ்க்கைக்கு வருவதற்கு கொஞ்ச நாள் எடுக்குது. இதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாடியில when the body undergoes a surgical trauma, lot of inflammatory mediators are being released, which helps in the recovery, which helps in the inflammatory process and recovery. இந்த inflammatory mediators எவ்வளோ செக்ரேட் ஆகுதோ அதுவே அந்த குன்றிய ஹெல்த்துக்கு ஒரு காரணமாயிடுது. So in minimal access surgery, what we achieve is, because the access point itself is a small keyhole, and ulla pandra dissection and the tissue handling requisite minimum இருக்கிறதுனால இந்த unnecessary inflammatory mediator response லாம் ரொம்ப கம்மி. So that is the main reason why the patient 10 நாள் கழிச்சு தான் நடக்கவே முடியும், 5 நாள் கழிச்சு தான் பெட் அவுட்டே வர முடியும் ஓப்பன் சர்ஜரின்ற பேஷண்ட்லாம் அன்னைக்கு ஈவினிங்கே இல்லை மறுநாள் காலையிலேயே they are able to walk. That is because of this. So these are all the far more benefits of minimal access surgery. அது தவிர அந்த ஆப்ரேஷன் பண்ணுற சைட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ், அங்கே ஏதாவது கிருமிகள் சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. எப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணாலும் அங்கே குடல்லாம் உள்ள ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடர்ஷன் சொல்லுவோம் ஓப்பன் சர்ஜரிஸில். அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அன் ஓப்பன் சர்ஜரி லைக் எம்பாலிசம், டிவிடி, இது எல்லாமே லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் செவரல் டைம்ஸ் கம்மியாக இருக்கு. இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் சேர்ந்து தான் ஒரு ரெக்கவரி ரேட்டை அது டிட்டர்மைன் பண்ணுது. த காம்ப்ளிகேஷன் ரேட் பீயிங் லோ, த இன்ஃபெக்ஷன் ரேட் பீயிங் லோ, த pain associated with the procedure being low, the surgical trauma being low, all this helps in the overall faster recovery and early return to productive life. And of course cosmesis, scar அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. பட் அதுவே நம்ம ஒரு மெயின் பாயிண்டா நினைக்காம அதை விட far more benefits இருக்கு. That is the one thing that I really wanted to educate through this video. Well, disadvantages nu specifica sonna, first is ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் ஆரம்பிக்கும் போது காம்ப்ளிகேஷன் ரேட்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. இந்த லேர்னிங் கர்வ் அதிகமாக ஸ்டீப்பாக இருக்கும்போது இனிஷியல் சர்ஜரிஸ் பண்ணுற சென்டர்ஸில் பண்ணுற சர்ஜிக்கல் ஹேண்ட்ஸில் டிலேடு ப்ரொசீஜர் டைம் 1 ஹவரில் முடிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ப்ரொலாங்டு ப்ரொசீஜர் டைமாக இருக்கிறதுனால அதனோட associated complications. Of course cost is one factor, but அது இப்போ ஒரு the benefit of cost benefit ratio ன்னு பார்த்து the total number of hospital stay கம்மியாகுது, total recovery time ஃபாஸ்ட்டாக இருக்கு, productive lifeக்கு ஒரு bread winning member of the family he is able to reduce his medical leave and go back to work. அதெல்லாம் பார்க்கும்போது actually இந்த expense nu pata, I would say even laparoscopic surgery would be much more financially feasible than an open procedure. But still initial cost of surgery, because we need advanced equipments, adanal and the cost of surgery may be initially paakumbodhu konjam a little higher mari theriyalam. So these are all the disadvantages. I would specifically again highlight that a proper surgical training and proper scientific background for the person who does laparoscopic surgery will make it more advantageous. அது இல்லாத போகும்போது தான் அது complications of laparoscopic surgeries-லாம் நிறைய வருது. So that is where we should be careful about. There are definitely a lot of clinical scenarios, especially இப்போ பேஷண்ட்ஸ்க்கு இந்த COPD ஆல்ரெடி அந்த நுரையீரல்ல மூச்சு சுவாசம் ப்ராப்ளம் இருக்கவங்க, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஏற்கனவே பல முறை ஓப்பன் சர்ஜரிஸ் நிறைய பண்ணி நிறைய உள்ள தழும்புகள் நிறைய இருக்கிற பேஷண்ட்ஸு, அதுக்கப்புறமா வயிற்றில் பெரிட்டோனைட்டிஸ் சொல்லுவோம், வயிற்றினுடைய உட்பகுதியில் இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனால் உள்ள நிறைய சீழு தான் இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மே பி டெக்னிக்கலி வெரி டிஃபிகல்ட்.
pregnancy-ல வந்து first ஒரு 20 weeks வரைக்கும் laparoscopy is safer. அதுக்கப்புறமா as the pregnancy advances அதுக்கு வந்து இந்த சென்ட்ரலா இருக்கிற டிஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சைட்ஸ்க்கு போகுது. இந்த டிஷ்யூ உள்ள இருக்கிற உடல் உறுப்புகளுடைய anatomical பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறுது. ஸோ அதனால இந்த அட்வான்ஸ்டு ப்ரெக்னன்சியில் இருக்கிற லேடிஸ்க்கு வேற லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்கேரேஜஸ் அண்ட் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் வரலாம். ஸோ சாய்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் for laparoscopy, or just because I'm a laparoscopic surgeon, it doesn't mean I have to offer laparoscopy even if I'm not sure about the safety. What is more important is safe. Operation பண்ணுவதை விட அவங்க நல்லபடியா வீட்டுக்கு போகணும். பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் நோயை விட கொடுமையாக கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். The biggest strength a surgeon can have is to know his limitations and is to know the limitations of the procedures that he performs. And it is always the safety of the patient which should definitely guide us. I am very clear about it. Recovery process of laparoscopic surgery is much eased and fastened because of the reduction in the inflammatory mediators that secretes. இந்த கீஹோல் சர்ஜரிஸ்ல ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் வந்து நம்ம சர்ஜரிக்கு முன்பு ப்ரீ ஆப்ரேட்டிவா ரேடியலாஜிக்கல் எவாலுவேஷன், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் எல்லாம் பண்ணி என்ன நோய் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு தான் இப்போ யாரும் எல்லாம் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் தான். என்றாலும் அந்த கீஹோல் சர்ஜரியில் முதல்ல கேமராவை உள்ள செலுத்தி வயிற்றினுடைய உட்பகுதியை எல்லாத்தையும் முதல்ல நம்ம பார்க்கறதுனால our ability to understand any other associated problems along with the main problem which with the patient has come is far more higher, which is not possible in open surgery. So at a time based on the laparoscopic finding என்ன ப்ரொசீஜரை நம்ம அடாப்ட் பண்ண போறோம். செவரல் டைம்ஸ் நம்ம வந்து ஆன் டேபிள் we make decisions which we would have already talked about the possibilities to the patients, but on table தான் நம்ம the decisions வந்து sometimes laparoscopicல வந்து if we are able to see a broader and wider range of anatomical area inside. So based on that scientific principle, I would say that it is much safer and the recovery is much faster and smoother. A surgery is a surgery. Just because it is laparoscopy, it doesn't invite any carelessness or it doesn't invite any lacuna in the post-operative care. எவ்வளோ young athletic individuals, நல்ல sports activitiesலாம் இருக்கவங்கலாம் who are very much bothered about resuming their sports activities after surgery. What I would say is individual pain threshold differs. So although I do laparoscopy, although I say it's a keyhole surgery, although I'm able to convince the patients about the faster recovery, ultimately on a given patient அவங்க எவ்வளோ நல்லா ரெக்கவரி ஆகுறாங்க, எவ்வளோ பெயின் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ வி ஷுட் நாட் சே தட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரினா அடுத்த நாள் நீங்கள் எழுந்துச்சு ஜம்ப் பண்ணலாம், you can go for a sprint, you can go for a heavy strenuous physical activity அப்படின்னு ஒரு false promises கொடுக்கறத முதல்ல அவாய்ட் பண்ணிட்டு ரியலிஸ்டிக்கா to tell the patients that yes, we are doing a procedure which has got very less surgical trauma than an open procedure, but still enough care and post-operative recovery time which as it is required depending on the patient's age and general condition is something which has to be tailor made to the individual patient. So அந்த ஒரு as much as we should not be afraid of surgery, we should also not be taking it carelessly, and that is what நிறைய பேர் என்ன நீங்க கீஹோல் சர்ஜரின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரெக்கவரி டைம் எப்படி இருக்கு அப்படின்லாம் சம்டைம்ஸ் கேட்பாங்க. A surgery is a surgery, so we have to be adequately careful about it. So for performing any surgery, more so for laparoscopic surgeries, there are two components. One is a trained and qualified and trained hand surgeon and the team. Second thing is the instruments. Laparoscopic surgery uடைய success, I would say, is directly proportional to the quality of the surgical laparoscopic instruments, the ability with which the ease of instruments we use, advanced instruments, laparoscopic instruments, because it is both the talent and the machine which has to come in an equal parlance to perform the procedure.
So if I would suggest somebody who wants to go for a laparoscopic surgery, what to look out or what to aspire, I would say first they must do a background check. They must know who is operating, they must know what is a training in laparoscopy the person has, and also about the infrastructure availability in terms of the advanced laparoscopic instruments they have, the amount of keyhole surgeries that the institution performs, and their ability to tackle any unforeseen eventualities including complications, the readiness on their part, the support system and the support team, very good anesthetic team, very good radiological team, a proper ICU care, a dedicated blood bank, everything comes into play. Surgery is now, as much as we have our knowledge of surgical science has improved, and our ability to perform surgery is much more deeper and wider than it was before. Still, any unforeseen eventuality tackling ability is what we should count as a good infrastructure in a place. So that is what is my advice. You should definitely look for all this, do a background check, specifically about both the talent available and also the infrastructure which helps the talent come out in its good form. So not just for laparoscopy, any surgery, when you get the advice of the need for surgery from a surgeon, I am being a surgeon myself, நானே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், எனக்கே இப்போ யாராவது ஒரு சர்ஜரின்னு சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக பண்ணிக்கணுமா, எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கணும், எவ்வளோ சேஃப், அது பண்ணாமல் மாற்று ஏதாவது இருக்கா, இது மாதிரியான கேள்விகள் எல்லாருக்கும் ஏற்படுவது நியாயம்தான். ஸோ அந்த கொஷின்ஸ், அதுக்கான டவுட்ஸை கரெக்ட் பண்ணி அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய பொசிஷனில் சர்ஜன் ஷுட் பி தேர். ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் யூ ஷுட் லுக் அவுட் ஃபார், why the surgery is an option, why not anything else, அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதை விட முக்கியம் என்னன்னா, இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைச்சப்புறமா யாரா ஒருத்தர் நமக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் எங்கேயாவது சரி பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்சைன்டிஃபிக் நம்பிக்கையில் நேரம் கடத்துவது தான் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் ஆகிடும். சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னப்புறமா செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் வாங்குறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்ஃபேக்ட் தட் இஸ் த வே ஃபார்வர்ட். கரெக்டாக அப்படி தான் பண்ணணும். We should encourage, in our hospital as a policy, we immediately tell the patient it is their right to have a second opinion whenever they want. But at the same time, undue time delay will only allow the disease or the ailment to progress to the next level and sometimes make laparoscopy not possible and we may have to open up. And sometimes it may become inoperable. இது மாதிரிலாம் ஆகும்போது the word of wisdom னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, any problem, whether it is surgical, political, financial, interpersonal, any problem is always best solved at the earliest. When you allow it to grow, it becomes difficult, and this word of wisdom applies very much to surgical treatment. So you go and you get an opinion, and it is always imperative to decide earlier rather than regretting later. So அந்த ஒரு கான்செப்ட்ல லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை நீங்கள் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கும் பொழுது, you must reach out to a person who is properly trained in laparoscopic surgery. At the same time, as I said earlier, should also be performed in a center which has got adequate infrastructure backing to be able to tackle any unforeseen eventuality if at all it should occur. So that only will definitely define the overall success and quality of care. So other than that, laparoscopic surgery, as you all know, is a very, very safe and sound scientifically based surgical specialty. Thank you.